வெரி சாரி ஃபார் தட் லாஸ். இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பட் இருந்தாலும் அட் த மேக்ஸிமம் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அலைச்சலே இல்லாமல் எப்படிலாம் நம்ம வந்து இப்போ கிளப் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்கூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸ் வந்து 2 ஸ்கூல் வந்து கிளப் பண்ணி தான் நாங்கள் வந்து 239 பேர் நாங்கள் எழுத வைக்கிறோம். பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் நடக்காமல் இருப்பதுக்கு என்னென்ன பார்க்கப்படும் அது கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது 7,99,000 சொச்சம். ப்ளஸ் தனித்தேர்வுகள் என்று சேர்த்தா எல்லாம் சேர்த்து ஒரு 8,27,000 பேருக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கம் போல தான் மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது அவங்களுக்கான கூடுதல் டைம் நம்ம ஒதுக்கீடு செய்வோம். 10 மணிக்கு குழந்தைங்கள்லாம் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. 10 to 10:15 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுலாம் முடிஞ்சு 10:15லேருந்து 1:15 வரைக்கும் தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வெளியிலையும் குடிப்பதற்கான அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்கிறாங்களா, அந்தந்த ஸ்கூலுடைய கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கிறோம் நாங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்கிரைப் அப்படின்னு வரும்பொழுது உதாரணத்துக்கு இப்போ இந்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெண் பிள்ளைகள் வந்து எழுதிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோன்னாங்க. ஆசிரியர் பெருமக்களே வந்து பல பேருடைய கோரிக்கைகளை ஏற்று இன்னைக்கு ஆசிரியர்களையும் வந்து நாங்கள் அதுக்கு நியமிச்சிருக்கோம். ஏறத்தாழ 7,400க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஸ்கிரைப் மூலமாக